நான் உன்னை எஸ்டேட்டை பாத்துக்கிறதுக்காக இங்க அனுப்புனேன். நீ என்னடா யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வந்து நிக்கிற. நான் உங்க அம்மா நாங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இதெல்லாம் வேணும்னா இப்படி உள்ள போ. இல்ல அந்த இலை பறிக்கிற கழுதைதான் முக்கியம்னா இப்பவே வெளியே போ. அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசா இருக்கிறத விட என் வாரிசுக்கு அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். என்ன கல்யாணி அப்படி பாக்குற? எங்க அப்பா அம்மாவுக்கு வேணா நான் பொறுப்பான மகனா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த சண்டை எங்க குடும்ப சொத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாலிக்கு சமம். யாருமா நீயே இப்படி துடிக்கிற? அவரை உயிரை காதலிக்கிற. அவன் உன்னை உண்மையா விரும்புறானா? ஆமாங்க ஐயா. டேய் அப்ப போட்டு அடிங்கடா. ஐயா வேண்டாங்க ஐயா, தயவு செஞ்சு அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஏம்மா ஒரு வருஷம் இருக்குமா நீ அவன்கிட்ட பழகி? அதுக்கே இப்படி துடிக்கிறியே? 25 வருஷத்துக்கு முன்னாடி பெத்து வளர்த்து ஆளாக்குன என்கிட்டயே சொல்லிக்காம ஓடி போறானே, என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இத பாருமா, நீ அவனை லவ் பண்ணத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவன் உன்னை லவ் பண்ணான் பாரு, அதான் தப்பு. டேய் அடிங்கடா. ஐயா ஒரு காலை பிடிச்சு கேக்குறேன், அவரை காப்பாத்துங்க. டேய் நிறுத்துங்கடா. என்னம்மா என் கால விழுத பார்த்தா நீ அவன் மேல வச்சிருக்கிற பிரியம் பெத்தவன் என் பாசத்தை விட பெருசா இருக்கும் போல இருக்கு. எந்திரி எந்திரி. ஐயா அவரை விட்டுடுங்க. இந்த பாசம் உண்மைன்னா இனிமே நீ அவனை எப்பவும் பார்க்க கூடாது. அவன் கண்ணில் நீ படவே கூடாது. அதை மீறி நீ அவனை பார்த்த அப்புறம் என் பையனை நீ உயிரோட பார்க்கவே மாட்டேன். டேய் அவனை அடிச்சது போதும், கொண்டு போய் வண்டியில ஏத்துங்கடா. நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் ஆழமான பாசம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நான் அவளை தேடாத இடமே இல்லை. எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவ யார் கண்ணிலையும் படல. அவ இல்லாத என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு முடிவு பண்ணித்தான் என்னை வரைக்கும் நான் ஒரு பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடைசி அவளை பார்த்தது உன் வீட்டுல, அதுவும் போட்டோல. நீ தினம் தினம் கும்பிடுறிய உன் அம்மா, அவதான் என்னோட கல்யாணி. அப்பா 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 நான் எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு எனக்கு அப்பா இருக்காருன்னு இந்த உலகத்துக்கு போய் சொல்லுப்பா. எனக்கு அப்பா இருக்காரு, நான் போய் சொல்லுப்பா. எல்லாருக்கும் சொல்லுப்பா, எனக்கு அப்பா இருக்காரு, எனக்கு அப்பா இருக்காரு. என் அப்பா கடிச்சிட்டாரு, எங்க அப்பா இருக்காரு. நில்லுப்பா, நில்லு. சீனு அவசரப்படாத. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. திடீர்னு நீ போய் நான் தான் உன் அப்பான்னு சொன்னா தப்பா போயிடும். நீ ஏன் புள்ளன்னு நான் தானப்பா சொல்லணும். முதல்ல காயத்ரி கிட்ட நீ யாருங்கிற விஷயத்த சொல்லணும்னு தானே ஆசைப்படுறேன். அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா, உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. இதோ இதோ இப்போ இப்போ. காயத்ரி, 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 உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ வா. கொஞ்சம் நில்லுங்க. அர்ச்சனை முடிச்சிட்டு எதுவும் வாங்கிக்காம போறல. சாமியே வரம் கொடுத்தாச்சு, நீங்க போங்க சார். நீ வா.
அம்மா சீனு, முக்கியமான விஷயம் எதுக்காக என்ன இப்படி அவசரமா கூட்டிட்டு போற சீனு? எல்லாம் உன் மாமா சொல்லுவாரு முக்கியமான விஷயமா நீ இங்க எடுத்துட்டு வா நீ பா சீக்கிரம் மாமா உள்ள இருக்காரு நீ போ சீனு, நீ போ என்ன சீனு? ஐயோ நீ போ மாமா, என்ன மாமா? எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? போ மாமா, மாமா, டு, டு, டு. சீனு, சீனு, என்னப்பா இங்கேயா இருக்க? 2-3 நாளா நீ சாப்பிடவே இல்லையாமே, என்னப்பா ஆச்சு உனக்கு? உனக்கு மகாபாரதத்துல கர்ணன் கதை தெரியுமா? சாப்பிடலையான்னு கேட்க வந்தா கர்ணன் கதை தெரியுமான்னு கேக்குறியே. அந்த கர்ணன் மாதிரியே இப்போ இந்த பாரதத்துல ஒரு கர்ணன் இருக்கான். இந்த கர்ணன் ரொம்ப வித்தியாசமானவன் பாலம்மா. சின்ன வயசுல அந்த கர்ணனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாது. எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நேரா அவன் அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டான் பாலம்மா, என் அப்பா யாரு? அந்த உத்தமரோட பேரை அந்த அம்மாவால சொல்ல முடியல. ஆனா பையன் கேட்டுட்டானே, சொல்லாம இருக்கவும் முடியல. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா பாலம்மா? தற்கொலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் எப்படி எப்படியோ வளர்ந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல இவன் உண்மையிலேயே அவங்க அப்பாவை சந்திச்சான் பாலம்மா. தான் அனாதை இல்லைங்கிற சந்தோஷத்தை இவன் இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடுனான். ஆனா அந்த மகாபாரதத்துக்கு கர்ணனை அவன் அவன் அம்மா தடுத்துட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த பாரதத்துக்கு கர்ணனையும் அவங்க அப்பா தடுத்துட்டார். நீ போய் சொன்னீன்னா இந்த உலகம் நம்பாதரா, நான் தான் சொல்லுவேன். சரி அப்பாவே சொல்ல போறாரு தான் அனாதை இல்லைன்னு. அந்த சந்தோஷத்துல அவன் திரும்ப ஓடினான் பாலம்மா. ஆனா அங்க என்னாச்சு தெரியுமா? அவன் அப்பா இறந்து போயிட்டார். சொந்த அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல முடியாம ஐயான்னு சொல்லி அழுதான் பாலம்மா. ஏன் பாலம்மா கர்ணனுக்கு மட்டும் எந்த உருவமே நிலைக்க மாட்டேங்குது? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையப்பா. புரியல? எனக்கு புரியல பாலப்பா, எனக்கு புரியல. தலைவலி மாத்திரை ஒண்ணு வேணுங்களே. ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்த பண்டல் தான் புதுசா வந்திருக்க பண்டல் மேடம். அப்படியா? மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு, விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இப்போ எல்லாரும் இதை தான் விரும்பி வாங்குறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த பண்டல் என்ன விலை? 50 ரூபா மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். வெல்கம் சார். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்களே, அதே மாதிரி ஒரு பண்டல் வேணும். அந்த பண்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. சரி, எனக்கு அந்த பண்டல் வேணும். முதல்ல அந்த மேடத்தை கிட்டே போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறம் தரேன். அப்படிங்கிறீங்க? ஆமா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் வாங்கினீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? என்னய்யா? நீங்க சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்குதுங்க. இடியட். நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க. மேடம், சிஸ்டர், அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு சிஸ்டர். கலெக்ஷனே இன்னைக்கு உன் கையில தான்மா இருக்குது. ஆல்பர்ட், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் மிஸ்டர் ஆல்பர்ட். அவங்க அந்த பேக்ல ஒரு பண்டல் வச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இல்லைன்னா என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடமா? ஏங்க நீங்களே பாருங்க. ஆல்பர்ட், நீ நிஜமாலுமே அவுட்ரா. இனிமே நீ ஆர்வத்தோட உன் வாயை திறக்க கூடாது, பிளாஸ்டர் போட்டு தான் ஒட்டணும். வேண்டாம், தயவு பண்ணி நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இந்த பாருமா, உன் வீட்டையும் டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. வாங்க போலாம். சார்,
எனக்கு இந்த கடன் விவகாரம் எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் வேண்டாம் சொல்லுங்க சார். சார் தயவு செஞ்சு பங்களாவை திறக்க சொல்லுங்க சார். இந்த பாருமா, இல்லீகல் பிசினஸ் பண்ணதுக்காகவும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம விட்டதாலேனா இப்படி செய்யறோம். இத பாருமா, கோர்ட் ஆர்டர். யோ நிறுத்துங்கய்யா. தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னையா கலாட்டா பண்றீங்க? அதை கேட்க நீ யாரியா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுக்கோ. இந்த பார், இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனை திருப்பி தரல. அதான் இந்த நடவடிக்கை. வாங்கயா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? எனக்கு இப்ப யாருமே வீட்டுல எல்லாத்துக்கும் என் சித்தப்பா தான் காரணம். என்ன நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அனாதைங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவங்கிட்ட உன்னை நான் கூட்டு போறேன். அவன் தான்மா சீனு, நம்ம சீனு. டேய் சீனு, இதோ வர்றேன் தெய்வமே.